إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இன்று சூரத்துல் அஸ்ர் என்கின்ற சிறிய ஒரு சூறாவின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். அல் குர்ஆனிலே மிகச்சிறிய சூறாக்களில் இந்த சூரத்துல் அஸ்ர் என்கின்ற இந்த சூறாவும் ஒன்று. இந்த சூறாவுக்கு சூரத்துல் அஸ்ர் என்று பெயர் வந்திருப்பதற்கு காரணம், இதனுடைய முதல் ஆயாவிலே வல் அஸ்ர் என்று ஆரம்பிப்பதனால் அங்கே அல் அஸ்ர் என்ற சொல் அதில் இருக்கிறது. அதே போன்று சிலர் இதற்கு சூரத்து வல் அஸ்ர் சூரா என்றும் சொல்லுவார்கள். இரண்டு பெயர்கள் இதற்கு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இது மக்கியா சூரா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையில் இறக்கி அருளப்பட்டது. ஹிஜ்ராவுக்கு முன்னர் இறக்கி அருளப்பட்ட சூரா. இதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. இந்த சூறாவிலே என்ன, இந்த சூறாவுடைய நோக்கம் என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பிரதானமான நோக்கம் நஷ்டமடைந்தவர்கள் யார், வெற்றி பெற்றவர்கள் யார் என்பதை தெளிவுபடுத்துவதுதான் இந்த சூறாவுடைய பிரதானமான நோக்கம். இந்த சூறாவிலே என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் பார்த்தால், முதலாவது, மனிதனுக்கு நஷ்டம் நிச்சயம் என்பதை காலத்தின் மீது சத்தியம் செய்து அல்லாஹு தாலா சொல்லியிருப்பது. இரண்டாவது, எவர்களெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்து ஒருவருக்கு ஒருவர் சத்தியத்தை உபதேசம் செய்து அதே போன்று பொறுமையையும் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ, இப்படியான 4 பண்புகளை உடையவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு வாக்குறுதி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விடயம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாங்கள் இந்த சூறாவுக்குள் வருவோம். இந்த சூறாவிலே 3 ஆயாக்கள் தான் இருக்கின்றன. முதல் ஆயா வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அல் அஸ்ர் என்பது காலம். அதே போன்று அஸ்ர் நேரம், ஒரு நாளுடைய கடைசி நேரம், சூரியன் மறைவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நேரத்துக்கும் அரபியிலே அஸ்ர் சொல்வார்கள். நாங்கள் அஸ்ர் தொழக்கூடிய அந்த நேரம் அஸ்ர் நேரத்திலே தான் இருக்கிறது. அதே போன்று ஸலாத்துல் அஸ்ர், அஸ்ர் தொழுகைக்கும் நாங்கள் அஸ்ர் என்று சொல்வோம். எனவே இந்த 3 விளக்கங்களும் இந்த ஆயாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் பொதுவாக அல் அஸ்ர் என்பது காலத்தை குறிக்கின்றது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இங்கே அல்லாஹு தாலா காலத்தின் மீது சத்தியம் செய்திருக்கின்றான். அல்லாஹு தாலா குர்ஆனிலே தன்னுடைய படைப்புகளிலே பல படைப்புகள் மீது சத்தியம் செய்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். சூரியன், அதே போன்று சந்திரன், துஹா நேரம், இவ்வாறு பல படைப்புகள். இது அல்லாஹு தாலாவுடைய படைப்புகள். அவன் நாடியதில் சத்தியம் செய்வான். அல்லாஹ்விலே சத்தியம் செய்திருக்கிறான் என்றால் அந்த படைப்புடைய முக்கியத்துவத்தையும் அதை எடுத்து காட்டுகிறது. முக்கியமான ஒன்றிலே தான் அல்லாஹு தாலா சத்தியம் செய்வான். மனிதர்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு அல்லாஹ்வின் மீது மாத்திரம்தான் நாம் சத்தியம் செய்ய முடியும். எங்களுக்கு அல்லாஹ்வை விட முக்கியமான எதுவுமே இல்லை. எனவே அல்லாஹு தாலா தான் எங்களிடத்தில் மிகப்பெரியவன். அந்த வகையிலே நாங்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது. அது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய ஷிர்க். அந்த எந்த படைப்பாக இருந்தாலும் தாயின் மீது சத்தியம் செய்ய முடியாது. அதே போன்று பூமியின் மீது சத்தியம் செய்ய முடியாது. அல்லாஹு தாலாவுடைய பண்புகள் மீது அல்லது அல்லாஹு தாலாவின் மீது சத்தியம் செய்வதற்கு முடியும். ஆனால் அல்லாஹு தாலாவை பொறுத்தவரையிலே எல்லாமே அவனுடைய படைப்பு, எல்லாமே அவனுக்கு சிறியொரு விடயம். எனவே அவனுடைய படைப்புகளிலே முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு சில படைப்புகள் மீது அல்லாஹு தாலா குர்ஆனிலே சத்தியம் செய்திருக்கின்றான். இங்கே
காலத்துடைய முக்கியத்துவத்தை இந்த சத்தியத்தின் மூலம் அல்லாஹு தாலா உணர்த்தி இருக்கின்றான். எனவே வல் அஸ்ர், வாவ் அரபியிலே சத்தியமாக என்பது அர்த்தம். வல் அஸ்ர், நாங்கள் வல்லாஹி என்று சொல்வோம், அல்லாஹின் மீது சத்தியமாக. அதேபோன்று வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அல் அஸ்ர் என்பது நாம் ஏற்கனவே சொன்னது போன்று காலம். எனவே இங்கே காலம் என்பது மிகவும் முக்கியமானது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியடைவதும் தோல்வி அடைவதும் அவனுடைய காலத்தை அவன் சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக அல்லது பிழையாக பயன்படுத்துவதன் மூலமாகத்தான். அந்த வகையிலே இங்கே காலத்துடைய முக்கியத்துவத்தை உணர்த்திவிட்டு அல்ல என்ன சொல்ல வருகின்றான்? இனி எதற்காக சத்தியம் செய்வோம்? ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்வதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக தான் சத்தியம் செய்கிறோம். அதே போன்று அல்லாஹு தாலா சத்தியம் செய்துவிட்டு இன்னொரு விடயத்தை சொல்கிறான். எனவே சத்தியம் செய்கின்ற விடயமும் ஒரு முக்கியமான விடயம். அதே நேரத்திலே சத்தியம் செய்துவிட்டு என்ன சொல்லப்படுகிறதோ அதுவும் உறுதியான முக்கியமான ஒரு விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? இன்னல் இன்சான் லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். நிச்சயமாக இன்சான், இன்சான் என்பது மனிதன், நிச்சயமாக மனிதன். லஃபீ ஹுஸ்ர், ஃபீ என்றால் லே, ஹுஸ்ர் நஷ்டம். எனவே நஷ்டத்திலே இருக்கின்றான். நிச்சயமாக என்று என்று அல்லாஹ் தாலா உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கின்றான். ஏற்கனவே சத்தியம் செய்துவிட்டான், பிறகு மீண்டும் நிச்சயமாக என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். பிறகு லஃபி, அந்த ஃபி என்ற வார்த்தையிலே லாமை அல்லாஹ் தாலா பயன்படுத்தி இன்னும் உறுதிப்படுத்தி இருக்கிறான். எனவே மிக உறுதியாக அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்றால், மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கின்றான் என்பதை உறுதியாக சொல்கின்றான். ஹுஸ்ர், ஹுஸ்ர் என்பது நஷ்டம். நஷ்டம் என்றால் அதாவது ஒருவர் தன்னுடைய முதலை இழப்பது நஷ்டம். அவருக்கு, அவர் போட்ட முதலை ஒரு வியாபாரத்தில் இழந்தால் அவர் நஷ்டம் அடைந்து விட்டார் என்பது அர்த்தம். எனவே குறைந்து செல்வதுதான் நஷ்டம். எங்களிடம் இருப்பது குறைந்து செல்வதுதான் நஷ்டம். எனவே அழிவுக்குள்ளாவது, குறைந்து செல்வது, இல்லாமல் போவது, இதைத்தான் நாங்கள் நஷ்டம் என்று சொல்கிறோம். எனவே மனிதன் நிச்சயமாக நஷ்டத்திலே இருக்கின்றான். இங்கே அல்லாஹு தஆலா இன்சான், மனிதன் என்று சொல்லியிருக்கின்றான். இந்த வார்த்தை எல்லா மனிதர்களையும் உள்ளடக்குகிறது, எல்லா மனிதர்களையும் உள்ளடக்குகிறது. இன்னும் அது உறுதியாகிறது என்றால், பின்னால் சில மனிதர்களை மட்டும் அல்லாஹு தஆலா விதிவிலக்கு செய்திருக்கின்றான். அவர்கள் நஷ்டவாளிகள் அல்ல, அவர்கள் நஷ்டத்திலே இல்லை. மனிதன் நஷ்டவாளி என்று கூட அல்லாஹ் சொல்லவில்லை. மனிதன் லஃபீ ஹுஸ்ர், நஷ்டத்துக்கு உள்ளே இருக்கிறான். அதாவது நஷ்டத்துக்குள் மூழ்கி இருப்பதை இந்த வார்த்தை, அரபி வார்த்தை உணர்த்துகிறது. எனவே அவனை முழுமையாக நஷ்டம் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, அவன் அதற்குள்ளே இருக்கிறான் என்கின்ற ஆழமான அர்த்தத்தை இது தருகிறது. சாதாரணமாக இன்னல் இன்சான லஹாசிர் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தால், அதைவிடவும் இப்போது சொல்லியிருக்க இந்த வார்த்தை இன்னல் இன்சான் லஃபீ ஹுஸ்ர் என்ற வார்த்தை ஆழமானது. இன்னல் இன்சான் லஹாசிர், நிச்சயமாக மனிதன் நஷ்டவாளி என்று சொல்லவில்லை, மனிதன் நஷ்டத்துக்குள்ளே இருக்கிறான் என்பதை போன்ற இந்த வார்த்தை பிரயோகம் மிகவும் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இதை நினைத்து பயப்பட வேண்டும். இந்த நஷ்டமடைந்த மனிதர்களே, எல்லா மனிதர்களும் அடைந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியை இது சொல்கிறது. சொல்லிவிட்டு பின்னால் 4 பண்புகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த 4 பண்புகளும் இருப்பவர்களை தவிர என்று சொல்கிறான். எனவே மனிதன் நஷ்டம் அடைவதற்கான காரணம் என்ன? இந்த காலத்தை அவன் சரியாக பயன்படுத்தி கொள்ளாது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா காலத்தில் மீது சத்தியம் செய்கின்றான். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து என்ன சொல்ல, இல்லா தவிர, அரபியில இல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர என்று நாங்கள் சொல்கிறோம். லா இலாஹ, இலாஹ இல்லை, வணக்கத்துக்குரியவன் இல்லை, இல்லா தவிர, இல்ல அல்லாஹ், அல்லாஹுவை தவிர. அதே போன்று இல்லல்லதீன, தவிர, யாரை தவிர? அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு விட்டார்களே, அப்படியானவர்களை தவிர என்று அல்லாஹு தஆலா முதலாவதாக சொல்கின்றான். எனவே முதல் பண்பு, நஷ்டமடையாத மனிதனுடைய முதல் பண்பு என்னவென்றால், அவர்களிடத்திலே ஈமான் இருக்கும், அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்பது எதையெல்லாம் நாங்கள் நம்ப வேண்டுமோ மார்க்கத்திலே, அதை அனைத்தையும் நாங்கள் நம்புவதுதான் ஈமான். ஈமான் என்பது நாங்கள் உண்மைப்படுத்துவது. எதையெல்லாம் உண்மைப்படுத்துவது, நம்புவது மார்க்கத்திலே கட்டாயமோ அதை நாங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். ஈமானுடைய அடிப்படையான
விடயம் என்னவென்றால் 6 ஈமானுடைய 6 அம்சங்கள், அர்கானுல் ஈமான், ஈமானுடைய 6 தூண்கள் என்று நாங்கள் சொல்வோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்துல் பக்ராவுடைய 177வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? வலாக்கின்னல் பிர்ர, உண்மையிலே நன்மையான விடயம் என்ன தெரியுமா? மன் ஆமன பில்லாஹ், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, வல் யௌமில் ஆஹிர், மறுமை நாளை ஈமான் கொண்டு, வல் மலாயிகா, இன்னும் மலக்குமார்களை ஈமான் கொண்டு, வல் கிதாப், வேதங்களை ஈமான் கொண்டு, வன் நபியீன், நபிமார்களை ஈமான் கொள்கின்றார்களோ என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே ஈமான் கொள்ளக்கூடிய ஈமானுடைய 6 அர்கான்களில் 5ஐ அல்லாஹ் தஆலா இந்த ஆயாவிலே சொல்லியிருக்கின்றான். அது கடைசியானது அல்லாஹுடைய கதா கதர், விதியை ஈமான் கொள்வது. அதுவும் வேற ஆயாக்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரபலியமான, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரபலியமான அந்த ஹதீஸ், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். அதிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடத்திலே மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன, அல்லது அக்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ துமின பில் கதரி கைரிஹி வ ஷர்ரி, அல்லாஹ்வை, மலக்குமார்களையும், வேதங்களையும், தூதர்களையும், மறுமை நாளையும், கதா கதிரையும் நீங்கள் ஈமான் கொள்வது. கதா கதிரிலே அதனுடைய நலவும் கெடுதியும் எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது என்று நம்புவது தான் ஈமான். இது ஈமானுடைய அடிப்படை, 6 அடிப்படைகள். அதல்லாமல் எதெல்லாம் எங்களுக்கு மார்க்கம், குர்ஆனும் ஹதீதும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அவை அனைத்தையும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். எதையும் நாங்கள் மறக்கக்கூடாது. ஒரு மூமினுடைய அடையாளம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான குர்ஆனிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா, அது உறுதியாகிவிட்டதா, அதனை நாங்கள் நம்ப வேண்டும். அது எங்களுடைய அறிவுக்கு பட்டாலும் படாவிட்டாலும் நாங்கள் அதனை நம்புவதுதான் ஈமான். எனவே வெற்றியாளர்களுடைய அடையாளம் என்னவென்றால், அல்லாஹு தாலாவையும், அல்லாஹ் எதெல்லாம் ஈமான் கொள்ள சொல்லியிருக்கிறானோ அவை அனைத்தையும் ஈமான் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எனவே இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். ஈமான் என்பது அடிப்படையிலே உள்ளத்திலே வரும் முதலாவதாக. பிறகு அதனை நாங்கள் நாவினால் அந்த ஈமானை முடிய வேண்டும். பிறகு எங்களுடைய உடல் உறுப்புகளினால் அந்த ஈமானை செயல்படுத்த வேண்டும். உதாரணமாக நாங்கள் அல்லாஹு தாலா ஈமான் கொள்கிறோம் என்றால், அல்லாஹு தாலாவை பற்றிய அந்த நாங்கள் அறிந்ததற்கு பிறகு தான் எங்களுடைய உள்ளத்திலே அந்த ஈமான் வரும். அல்லாஹ்வை பற்றி நாங்கள் அறிய வேண்டும். எனவே முதல்ல உள்ளத்திலே அந்த வரக்கூடிய அந்த ஈமான், பிறகு அதனை நாங்கள் வாயினால் மொழிய வேண்டும். வெறுமனே ஒருவர் உள்ளத்தால் மாத்திரம் ஈமான் கொண்டால் போதாது, அவர் வாயினால் அந்த ஈமானை வெளிப்படுத்த வேண்டும். அதே போன்று அவருடைய செயல்பாட்டினால் அதை அவர் உறுதி செய்ய வேண்டும். அல்லாஹ்வை தொழ வேண்டும், அவருடைய உள்ளத்தினாலும் செயல்படுத்த வேண்டும். அதே போன்று அவருடைய உடல் உறுப்புகளினாலும் செயல்படுத்த. இதுதான் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்ற அர்த்தம். வெறுமனே நான் ஈமான் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது என்று சொல்லி மட்டும் இருந்தால் சரி வராது. உள்ளத்திலே இருந்தால் கட்டாயமாக அது எங்களுடைய உடல் உறுப்புகளிலே, நாவிலே வெளிப்படுத்தான் செய்யும். வெளிப்படாவிட்டால் அந்த ஈமான் உண்மையான ஈமானாக இல்லை. இஸ்லாம் அதை பொருட்படுத்தவும் மாட்டாது. எனவே ஈமான் என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும். இங்கே ஈமானுக்கு என்ன வரைவிலக்கணம் என்றால், உண்மையாகவே ஈமான் என்கின்ற வார்த்தை நாங்கள் சில நேரங்களில் சொல்கிற பொழுது உள்ளத்திலே நம்பிக்கை சார்ந்து சொன்னாலும், ஈமான் என்ற வார்த்தை பொதுவாக குர்ஆனிலே, ஹதீஸிலே எங்களுடைய செயல்பாடுகளுக்கும் கூட, வணக்க வழிபாடுகளுக்கும் கூட ஈமான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்றால் அந்த ஈமான் அங்கெல்லாம் வெளிப்பட வேண்டும். எனவே அது சொல், அதே போன்று உள்ளத்திலே வரக்கூடியது, உள்ளத்திலே வரக்கூடிய அந்த நம்பிக்கை, அதே போன்று எங்களுடைய நாவினால் அது வெளிப்படுவது, எங்களுடைய உடல் உறுப்புகளினால் வெளிப்படுவது. ஈமான் கூடும் குறையும். நல்ல அமல்கள் செய்யும் பொழுது கூடும், பாவம் செய்யும் பொழுது குறையும். இதுதான் ஈமான். எனவே ஈமான் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இது முதல் பண்பு. இங்கே நாம் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், ஈமானுக்கு மிக முக்கியமாக தேவை என்னவென்றால் இல்ம். எந்த அளவுக்கு ஒரு இடத்துல இல்ம் இருக்கிறதோ, அறிவு இருக்கிறதோ, அந்த அளவுக்கு ஒரு இடத்துல ஈமான் அதிகமாக இருக்கும். எந்த அறிவு? அல்லாஹுவை பற்றிய, இஸ்லாத்தை பற்றிய, அல்லாஹுடைய தூதரை பற்றிய அறிவு. எனவே அந்த இல்ம் ஒருவரிடத்திலே கட்டாயமாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவருடைய ஈமான் அதிகமாக இருக்கும். அல்லாஹுவை ஒருத்தரிடத்தில் ஒட்டுமொத்தமாக அறிவே இல்லாமல் ஈமான் வர முடியாது. அல்லாஹ் பற்றி தெரியாத ஒருத்தர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று சொல்ல முடியாது. எனவே அல்லாஹ்வை பற்றி அறிந்தால்தான், அவர் எந்த அளவுக்கு அவருடைய அறிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய ஈமான் அதிகமாக இருக்கும். எனவே இங்கே ஈமான் என்பதுக்குள் எதுவும் இருக்கிறது, அறிதல் இல்ம் இருக்கிறது. எனவே அவர்கள் மார்க்கத்தை, அல்லாஹுவை, அல்லாஹுடைய தூதரை பற்றி அறிந்து என்ன செய்திருப்பார்கள்? ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள். இதோடு மட்டுமில்லை, இது முதல் பண்பு.
அடுத்த பண்பு வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான அமல்களை அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். செய்திருப்பார்கள் என்ற வெற்றி பெற்றவர்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான அமல்களை செய்தார்களே அப்படியானவர்கள். இங்கே ஈமான் மாத்திரம் போதாது, ஒருவர் வெற்றி அடைவதற்கு அவருடைய சாலிஹான அமல்கள் செய்ய வேண்டும். எனவே சாலிஹான அமல் என்பது என்ன? சாலிஹான அமல் என்பது எங்களுடைய உடல் உறுப்புகளினால் வெளிப்படக்கூடிய, அதேபோன்று உள்ளத்தினாலும். சாலிஹான அமல் 2 வகை. ஒன்று வெளிப்படையான சாலிஹான அமல், அதேபோன்று மறைமுகமான சாலிஹான அமல். மறைமுகமான சாலிஹான அமல் என்றால் என்ன? எங்களுடைய உள்ளத்திலே வரக்கூடிய அல்லாஹ்வை பற்றிய பயம், ஹவுஃப், ரஜா, அல்லாஹ் தாலாவை ஆதரவு வைப்பது, தவக்குல், அல்லாஹ் தாலாவின் மீது பாரம் சாட்டுவது, தவக்குல் வைப்பது, இதே போன்று உள்ளத்தினால் நாம் செய்யக்கூடிய பல அமல்கள் இருக்கின்றன. அதே போன்று தொழுகை, நோன்பு, ஹஜ், திக்ர், இது போன்ற நிறைய அமல்களை நாங்கள் எங்களுடைய உடல் உறுப்புகளினால் செய்கின்றோம். எனவே சாலிஹான அமல்களை செய்தவர்கள். இரண்டாவது பண்பு சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வெற்றி அடைவதற்கு. எனவே இந்த எந்த பண்பாக இருந்தாலும், எந்த அளவுக்கு ஒரு வருடத்திலே அந்த பண்பு இருக்கிறது, இந்த 4 பண்பிலும் அந்த அளவுக்கு அவர் வெற்றி அவருக்கு இருக்கும். எந்த அளவுக்கு ஒருவரிடத்திலே இந்த 4 பண்புகளிலும் குறை இருக்கிறோ அந்த அளவுக்கு அவருக்கு நஷ்டம் இருக்கும், அந்த அளவுக்கு அவர் நஷ்டமாளியாக இருப்பார். எனவே சாலிஹான அமல் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு சாலிஹான அமலுக்கு முக்கியமாக 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒரு மூமின் செய்யக்கூடிய சாலிஹான அமலுக்கு முக்கியமாக 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. முதலாவது நிபந்தனை, அது அல்லாஹுக்காக செய்யப்பட வேண்டும். இஹ்லாஸ், அந்த அமலிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இஹ்லாஸ் என்றால் நிறைய பேர் உள தூய்மை என்று சொல்வார்கள். உள தூய்மை என்றால் என்ன என்று நாம் தெளிவாக புரிய வேண்டும். அல்லாஹுக்கு மாத்திரம் அந்த அமல் செய்யப்பட வேண்டும். அதிலே அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக, மனிதர்களுக்காக, அல்லது எதுக்காகவும் சிலைகளுக்காக, அல்லது எதுக்காகவும் அது செய்யப்படக்கூடிய ஒரு அமலாக இருக்கக்கூடாது. அந்த அமலுடைய நோக்கம், நாம் இது செய்வது அல்லாஹுக்காக. ஒருவர் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணங்கினால் அந்த வணக்கம் ஷிர்க், பெரும் பாவம், நரகத்துக்கு நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய. அல்லாஹ் அல்லாதவர்களை நாங்கள் வணங்குகின்றவர்களை பார்க்கின்றோம். எனவே நாங்கள் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்காக செய்வது. அதிலும் கூட கடைசி வரையிலே அதை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுக்காக செய்கின்ற இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அதில் இஹ்லாஸை பாதிக்கக்கூடிய ஒன்று தான் ஷிர்க், இணை வைத்தல். அதிலே சிறிய இணை வைத்தலும் வரக்கூடாது. சிறிய இணை வைத்தல் என்பது ரியா. இங்கே சிறிய இணை வைத்தல் என்பது ரியா, முகஸ்துதி. அல்லாஹுக்காக தான் ஒரு அமலை செய்கிறார். இடையிலே அவருக்கு என்ன இன்னொருத்தர் பார்க்கின்ற பொழுது அவர் அந்த அமலை இன்னும் மெருகூட்டி அழகுபடுத்தி மற்றவர்களுடைய புகழை பெறுவதற்காக செய்கின்றார். அல்லது அவர் செஞ்ச அமலை சொல்லி காட்டி, இப்படியெல்லாம் நான் அமல் செய்திருக்கிறேன் என்று அவருடைய இஹ்லாஸை என்ன செய்து கொள்கிறார், போக்கிக் கொள்கின்றார். அல்லாஹுக்கு தாலாவுக்காக ஒரு அமல் செய்து அதனை அவர் பாதுகாக்க வேண்டும். கடைசி வரையில் ஒரு அமலை செய்தால்தான் அது இஹ்லாஸோடு அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அமலாக இருக்கும். எனவே ஒரு இஹ்லாஸ் இல்லாமல் ஒரு அமலிலே ரியா கலந்து விட்டால் அந்த அமல் பாத்திலாகிவிடும். அவர் மனதோடு போராடி அந்த ரியாவை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும், முகஸ்துதியை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும். எனவே ஒரு அமல் சாலிஹான் அமலாக இருப்பதற்கு, அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அந்த அமல் செய்ய வேண்டும். ஒருவர் தொழுகின்ற பொழுது அவர் நினைத்த மாதிரி தொழ முடியாது. சாலிஹான தொழுகையாக இருந்த அமலாக இருக்கிறார் என்றால், ஃபஜ்ருக்கு நிறைய நான் ஒரு 4 ரக்காத் தொழுகிறேன் என்று சொல்லி ஒருவர் சொல்ல இயலாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துக்கள் தான் தொழுது காண்பிச்சிருக்கிறார்கள். அவர் தான் தொழ வேண்டும். சுஜூத் ஒரு சிறந்த வணக்கம். எனவே நான் முதலிலே சுஜூத் செய்கிறேன் என்று ஒருவர் முதலில் சுஜூதில் இருந்து ஆரம்பிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எங்களுக்கு தொழ காண்பித்தார்களோ அதே போன்று தான் நாம் தொழ வேண்டும். சுஜூத் ஒரு சிறந்த வணக்கம். அதனால் நான் ஒரு 4 சுஜூத் செய்கிறேன் ஒரு ரக்காத்தில் முடியாது. குர்ஆன் ஓதுவது ஒரு சிறந்த அமல். எனவே நான் ருக்கூவிலே சுஜூதிலே குர்ஆன் ஓதுகின்றேன் முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எங்களுக்கு தொழ காண்பித்திருக்கிறார்களோ அந்த முறையில் செய்தால்தான் அது சாலிஹான அமலாக இருக்கும். நபியார்கள் சொன்னார், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள்.
ஹுது அன்னி மனாசிகக்கும் ஹஜ்ஜில் என்ன சொன்னார்கள், என்னை தொட்டு நீங்கள் ஹஜ்ஜுடைய கிரிகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நபி அவர்கள் எப்படி ஹஜ் செய்தார்களோ அவ்வாறு தான் நாம் ஹஜ் செய்ய வேண்டும். நபி அவர்கள் எப்படி நோன்பு பிடித்தார்களோ அவ்வாறு தான் நான் நோன்பு பிடிக்க வேண்டும். எனவே நபி அவர்கள் எப்படி ஒரு அமலை எங்களுக்கு செய்து காண்பிக்கிறார்களோ அவ்வாறு தான் நாம் அந்த அமலை செய்ய வேண்டும். அதல்லாமல் நாம் நினைத்த மாதிரி செய்ய முடியாது. நபியை நாங்கள் தூதராக ஏற்றுக்கொள்வதுடைய அர்த்தமே என்னவென்றால் அவர்களை நாங்கள் பின்பற்றுவது, அவர்கள் காட்டி தந்த விதத்திலே நாங்கள் செயல்படுவதன் அவர்களை தூதராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அர்த்தம். எனவே ஒரு அமல் சாலிஹான அமலாக இருப்பதற்கு மிக முக்கியமான நிபந்தனை அது அல்லாஹுக்கு செய்யப்பட வேண்டும் இஹ்லாஸோடு. இரண்டாவது நிபந்தனை அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அந்த அமல் செய்யப்பட வேண்டும். எல்லா விடயத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற தான் அந்த அமல் செய்ய வேண்டும். அது நேரமாக இருக்கலாம், அல்லது இடமாக இருக்கலாம். இப்போது நாங்கள் தவாப் செய்வதாக இருந்தால் காபாவை மட்டும்தான் தவாப் செய்ய முடியும். அதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. வேறொரு இடத்தை நாங்களாக கட்டி வைத்துக்கிட்டு தவாப் செய்ய முடியாது. ஒரு நன்மை செய்ய போகிறேன், தவாப் செய்வது நன்மை, எனவே அந்த முடியாது. எனவே நபியவர்கள் எந்த இடத்தில் அதை செய்ய வேண்டும் என்று காட்டி தந்திருக்கிறோம், அந்த இடத்துல அதை நாங்கள் செய்ய வேண்டும். அரஃபாவிலே ஒருவர் தரிக்கின்ற நேரத்திலே அந்த மைதானத்திலே போய் தான் தரிக்க வேண்டும். அரஃபாவுக்கு வெளியிலே தரித்தால் அந்த அவருடைய அரஃபாவிலே தரிக்கின்ற அந்த உக்கூஃப் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அரஃபாவிலே அந்த குறித்த நேரத்திலே தான் தரிக்க வேண்டும். அவர் ஒரு வருடம் வேறு இடத்திலே தரித்தாலும் அது அரஃபாவிலே தரித்ததாக ஆக முடியாது. எனவே எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எப்படி காட்டி தந்திருக்கிறார்களோ அவ்வாறு தான் நாம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். எங்களுடைய இந்த மார்க்கத்திலே யார் இல்லாததை உருவாக்குகிறாரோ அது மறுக்கப்படும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். யார் நாங்கள் காட்டித்தராத சொல்லாத எங்கள் மார்க்கத்திலே இல்லாத ஒரு அமலை செய்கின்றாரோ ஃபஹுவ ரத், அது மறுக்கப்படும். எனவே ஒரு அமல் சாலிஹான அமலாக இருப்பதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. எனவே அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், முதலாவது பண்பு. இரண்டாவது, அவர்கள் சாலிஹான அமல்கள் செய்திருப்பார்கள். சாலிஹான அமல் என்பது அல்லாஹ்வுக்காகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியும் செய்யப்படக்கூடிய அமலாக அது இருக்கும். அடுத்ததாக வதவாசோ பில் ஹக். அவர்கள் சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வார்கள். இங்கே 3வது பண்பை பொறுத்தவரையிலே 2வது பண்பிலே அது உள்ளடங்கிவிட்டது. சாலிஹான் அமல் என்பதிலே எதெல்லாம் அடங்கும்? சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வதும் அடங்கும். சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வது என்றால் என்ன? குர்ஆனில் உள்ள விடயங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வது, தடை செய்த விஷயங்களை நாங்கள் தவிர்ந்து கொள்ளுமாறு தடைகளை நாங்கள், அதாவது பாவத்தை தடுப்பது, இதன் சத்தியத்தை கொண்டு ஒருவர். இப்போ சாலிஹான அமலிலே நான் ஒரு விடயத்தை விட்டுவிட்டேன். சாலிஹான அமலிலே நாங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சாலிஹான அமல் என்பது வெறுமனே தொழுகை, நோன்பு, ஹஜ் இவைகளை செய்வது மட்டுமல்ல, பாவமானதை விடுவதும் சாலிஹான அமல் தான். பாவங்களை விடுவதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த விடயங்களை நாங்கள் தவிர்ந்து கொள்வது, அதுவும் சாலிஹான அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரண்டைக்கு கீழால் ஆடை அணிய வேண்டாம் என்று சொன்னால் அதை தவிர்ந்து கொள்வது சாலிஹான அமல். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிராணிகளை சாப்பிடக்கூடாது, குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. அதை உதாரணமாக பன்றியை நாங்கள் சாப்பிடுவதில்லை. இது சாலிஹான அமல், சாப்பிடாமல் இருப்பது. எனவே பாவத்தை நாங்கள் தவிர்ந்து கொள்வது, ஹராமை நாங்கள் தவிர்ந்து கொள்வது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, பொய் பேசுவது, இது போன்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் தவிர்த்து கொள்வது சாலிஹான அமல். அதற்கும் எங்களுக்கு நன்மை இருக்கிறது. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வஃபீ புத்இ அஹதிக்கும் சதகா. உங்கள் ஒருவர் தன்னுடைய மனைவியோடு உறவு கொள்வதும் சதகான்னு சொன்னார். சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், எங்களிலே ஒருவர் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வதும் அதற்கும் நன்மை இருக்கிறதா அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆம், அதை ஒருவர் ஹராமான முறையில் தீர்த்து கொண்டால் அவருக்கு பாவம் இருக்கிறது இல்லையா? அதே போன்று ஹலாலான முறையில் தீர்த்து கொண்டால் அதற்கு நன்மை இருக்கிறது. எனவே பாவத்தை விடுவதும் ஒரு சாலிஹான அமல். எனவே இங்கே நான் 3வது ஆயத்தில் என்ன சொன்னோம் என்றால், 3வது பண்பிலே வதவாசோ பில் ஹக். ஹக் என்றால் சத்தியம், தவாசோ என்றால் ஒருவருக்கொருவர் உபதேசம்
செய்து கொள்வது, ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்ளுதல். எனவே ஹக் என்பது என்ன? குர்ஆன். அதே போன்று நபி அவர்களுடைய சுன்னா, நபி வழி. இதனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். வாமிலு சாலிஹாத், அதுக்கு முன்னால் உள்ள பண்பிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சாலிஹான அமல் செய்கின்றோம், தொழுகின்றோம், நோன்பு பிடிக்கின்றோம், ஹஜ் செய்கின்றோம், ஏனைய வணக்க வழிபாடுகளை செய்கின்றோம், பாவங்களை தவிர்க்கின்றோம். வாமிலு சாலிஹாத் தன்னளவிலே. அதில் இன்னொருவருக்கு சத்தியத்தை எடுத்து சொல்வதும், தாவா செய்வதும், பிரச்சாரம் செய்வதும் சாலிஹான அமல் தான். அமல் சாலிஹாத் என்றால் அதற்குள்ளே இதுவும் அடங்கிவிட்டது. ஆனால் இதை தனியாக வேறு பிரித்து சொல்வது எதற்கென்றால் இதனுடைய முக்கியத்துவத்தை அது எடுத்து காட்டுவதற்கு. எனவே வத்தவாசோ பில் ஹக் என்பது அமலு சாலிஹ் தான். வத்தவாசோ பில் ஹக் என்பது தாவா செய்வது, மற்றவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்வது. எனவே இந்த சாலிஹான அமல்ல ஏனைய சாலிஹான அமலில் இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஏனைய சாலிஹான அமல் எங்களோடு மட்டும் நின்று கொள்ளும். நாங்கள் தொழுதால், நோன்பு விடுத்தால், ஹஜ் செய்தால், ஜக்காத் கொடுத்தால், ஏனைய வணக்கங்களை செய்தால் அது அதனுடைய நன்மை எங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் நாங்கள் எங்களை பூர்த்தி செய்து கொள்கின்றோம். ஆனால் இதில் என்ன செய்கிறோம்? பிறரையும் நாங்கள் என்ன செய்கின்றோம்? பூர்த்தி. எங்களுக்கும் நன்மை கிடைக்கிறது நாங்கள் இன்னொருவருக்கு எடுத்து சொல்கிற பொழுது. அதே நேரத்தில் பிறருக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம், பிறரை நாங்கள் பூரணப்படுத்துகின்றோம். எனவே தவாசோ பில் ஹக், ஒருவரை ஒருவர். தவாசோ என்ற வார்த்தை ஒருவரை ஒருவர் உபதேசித்தல் என்பது அர்த்தம். மூமின்களுடைய பண்பு என்னவென்றால், எனவே இங்கே ஒருவரை ஒருவர் உபதேசிக் கொள்வது, அவர் இன்னொருவருக்கு உபதேசம் செய்வார், மற்றவர்கள் அவருக்கு உபதேசம் செய்வார்கள். உபதேசத்தை சொல்லக்கூடியவராகவும் அதை ஏற்கக்கூடியவராகவும் ஒரு மூமின் இருப்பார். வதவாசோ பில் ஹக், வதவாசோ பில் ஹக். எனவே இங்கு தாவாவுடைய முக்கியத்துவம் அமலு சாலிஹ்ல அது அடங்கினாலும் திரும்பவும் அதை மீண்டும் தாவா செய்ய வேண்டும், சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பது இதனுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. வாமிலு சாலிஹாத்தனில் சில நேரம் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்றால், நாங்கள் தொழுதால், நோன்பு பிடித்தால், ஹஜ் செய்தால், எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் போதுமானது என்று நினைத்துக் கொள்ளக்கூடும். அதனால் இன்னும் அதை உறுதிப்படுத்துகிற விதமாக இல்லை, வதவாசோ பில் ஹக்கும் இருக்க வேண்டும். எனவே இந்த பண்பும் நஷ்டமடையாதவர்களுக்கு உரிய ஒரு பண்பு. எனவே ஒருவருக்கு நாங்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்வது, எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். மார்க்கத்தில் நாங்கள் கற்றதை, நாங்கள் அமல் செய்வதை இன்னொருவருக்கு நாங்கள் எடுத்து சொல்லலாம். அதற்காக மார்க்கத்திலே நாங்கள் ஆலிம்களாக இருக்க வேண்டும், முஃப்திகளாக இருக்க வேண்டும், மார்க்கத்திலே பெரும் ஒரு உச்சகட்டத்தை அடைந்திருக்க வேண்டும் என்பதல்ல. அதாவது ஆலிம்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை, அவர்களுக்கு மட்டும் தெரிந்த விஷயங்களை, ஆய்வுக்குரிய விடயங்களை நாங்கள் கையாளுவதில்லை. எங்களுக்கு தெரிந்த சாதாரணமாக தொழுகை கட்டாயம் என்பது எல்லோரு முஸ்லீமுக்கும் தெரியும். இன்னொரு முஸ்லீமுக்கு நாங்கள் அதை தொழுகை எடுத்து சொல்ல முடியும், அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த முடியும். தொழாமல் இருக்கின்ற ஒருவரை தொழுவதற்கு நாங்கள் தூண்ட வேண்டும். பாவம் செய்கின்ற ஒரு மதுபானம் அருந்தக்கூடாது என்பது எல்லோருக்கும் தெரியும். இதில் கருத்து வேறுபாடு இல்லை. எனவே இந்த மாதிரியான விஷயங்கள், அதை நாங்கள் என்னென்ன விடயங்களை படித்திருக்கின்றோம் மார்க்கத்திலே, குர்ஆனிலிருந்து, ஹதீஸிலிருந்து, அதனை நாங்கள் எங்களுக்கு தெரிந்ததையும் பிறருக்கு நாங்கள் எத்தி வைப்பது தான் வதவாசோ பில் ஹக். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வதவாசோ பிஸ்ஸபர். நான்காவது பண்பு வதவாசோ பிஸ்ஸபர், பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் அவர்கள் உபதேசித்துக் கொள்வார்கள். எனவே அமல் சாலிஹ் வதவாசோ பில் ஹக் என்பதிலே, சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்ளுதல் என்பதிலே எதுவும் இருக்கிறது. பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வதும் அடங்குகிறது. நீங்கள் பொறுமை செய்யுங்கள் என்று நாங்கள் ஒருவருக்கு சொல்கின்ற பொழுது அது தாவா தான், அதுவும் சத்தியத்தை எடுத்து சொல்வதுதான். பொறுமை என்பது ஒரு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு. எனவே இந்த பண்பை நாங்கள் ஒருவருக்கு சொல்கின்றோம், எடுத்து சொல்கின்றோம். எனவே அது வதவாசோ பில் ஹக் என்பதிலே அடங்கிவிட்டது. என்றாலும் அல்லாஹு தாலா நான்காவது பண்பாக அதை சொல்லியிருப்பதன் காரணம் என்னவென்றால், அதனுடைய முக்கியத்துவம். வதவாசோ பில் ஹக் என்பதிலே சபரை கொண்டு தவாசி பண்ணுவதும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வதும் அடங்கும். என்றாலும் திரும்பவும் அல்லாஹு தாலா தனியாக அதை எடுத்து சொல்வதன் மூலமாக அது மிக முக்கியமானது என்பதை நாங்கள் உணர வேண்டும். சபர் என்றால் என்ன? எங்களை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வது தானே மொழி ரீதியான விளக்கம்.
அப்படி என்றால் 3 விடயங்களிலே நாங்கள் பொறுமை செய்வோம், செய்ய வேண்டும். மார்க்கம் எங்களுக்கு கட்டாயமாக்கியிருக்கு. ஒன்று, எல்லோரும் பொறுமை என்று அதிகமாக சொல்லக்கூடியது, முஸ்லீமும் காஃபிரும் எல்லோரும் செய்ய வேண்டிய பொறுமை என்ன? செய்யாவிட்டால் அவர்கள் நஷ்டவாளிகள். அவர்களுடைய பகுத்தறிவை வைத்தே அதை சிந்தித்து கொள்ள முடியும். அது என்ன பொறுமை? உலகத்திலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கதா கதர், அதாவது விதியிலே வரக்கூடிய விடயங்களுக்காக நோய், வறுமை, துன்பம், கஷ்டம், இவைகளுக்காக ஒருவர் செய்யக்கூடிய பொறுமை. இது எல்லோரும், ஒரு முஸ்லீமும் ஒரு காஃபிரும் இந்த பொறுமையை செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் பொறுமை செய்யவில்லை என்றால் அது அவர்களுக்கு தான் நஷ்டம். அவர்கள் புத்தியை, அவர்கள் அறிவை அவர்கள் வைத்து யோசித்து பார்த்தால் அது அவர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம். பொறுமை என்பது உண்மையிலே அந்த நேரத்திலே எங்களுக்கு அதுதான் பொறுமை. ஒருவருக்கு கஷ்டம் வருகிறது, மரணம் ஏற்படுகிறது வீட்டிலே, அவருக்கு நெருக்கமான ஒருவர் மரணித்து விட்டார், அவருக்கு துன்பம் வரும், அவர் கவலை வரும். எனவே அந்த நேரத்தில் அவர் பொறுத்து கொள்வது மிக முக்கியம். அவர் அதை விட்டுவிட்டு கவலை அடைந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அழுது அதற்காக என்னெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்துவிட்டு ஒரு வாரத்துக்கு பிறகு இதில் எந்த பயனும் இல்லை, நாம் இனிமேல் பொறுமையாக இருப்போம் என்ற முடிவுக்குத்தான் அவர் வர வேண்டும். அதை ஆரம்பத்திலே அவர் செய்திருந்தால் அவருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் எதைப்படி இருந்தாலும் பொறுமை என்பது, இந்த பொறுமையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பொறுமை. அடுத்ததாக 2வது வகை பொறுமை, அதாவது அல்லாஹு தஆலாவுக்கு வழிபடுவதிலே நாம் செய்யக்கூடிய பொறுமை. அல்லாஹு தஆலாவை வணங்குவதிலே நாம் செய்யக்கூடிய பொறுமை. அல்லாஹு தஆலாவுக்கு வழிபடுவது என்பது, உதாரணமாக நாம் தொழுகைகளை நிறைவேற்றுகிறோம், நோன்பு பிடிக்கின்றோம், இணைய வணக்க வழிபாடுகளில் இவைகளை செய்வதற்கு நமக்கு ஒரு பொறுமை தேவை. பொறுமை இல்லை என்றால் நாம் அதனை சகித்து கொள்ளாமல் அதனை செய்யாமல் விட்டுவிடுவோம். நிறைய பேர் தொழாமல் இருக்கிறார்கள் என்றால் எதற்காக தொழாமல் இருக்கிறார்கள்? அவர்களிடத்திலே அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே பொறுமை இல்லை. எனவே அவர்கள் தங்களை கட்டுப்படுத்தி அல்லாஹு தாலாவை வழிபடுவதற்கு அவர் பொறுமை செய்ய வேண்டும். செய்தார் அந்த பொறுமை இருந்தால் அவர் தொழுவார், நோன்பு பிடிப்பார், ஹஜ் செய்வார், இணைய வணக்க வழிபாடுகளில் இருப்பார். எனவே அந்த விடயத்தில் அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு பொறுமை இருக்கிறோ அளவுக்கு அவர் அல்லாஹு தாலாவை வணங்குவதிலே ஈடுபடுவார். இது ஒரு வகை பொறுமை. இது முக்கியமானது. பொறுமையிலே மிகச்சிறந்த பொறுமை இது. அல்லாஹு தாலாவுக்கு வழிபடுவதிலே எங்களுக்கு வேண்டிய ஒரு பொறுமை. நாங்களாக இந்த பொறுமையை என்ன செய்கிறோம்? எங்களுக்குள் ஏற்படுத்திக்கிறோம். நாங்களாக வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுகிறோம். எனவே அதற்கு ஒரு பொறுமை தேவை. இன்னொன்று, அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்வதை விட்டும் எங்களுக்கு பொறுமை தேவை. அஸ்ஸப்ரு அன் மஅசியத்தில்லா, இது அஸ்ஸப்ரு அலா தாஅத்தில்லா, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே பொறுமை. 3வது அஸ்ஸப்ரு அன் மஅசியத்தில்லா, அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்வதை விட்டும் பாவம் செய்வதை விட்டும் பொறுமை செய்வது. எனவே ஒருவருக்கு பாவம் செய்யக்கூடிய காரணிகள் அவரை தூண்டுகிற பொழுது, அவருடைய மனம், ஷைத்தான் அவரை தூண்டுகிற பொழுது, சூழல்கள் காரணமாக, ஏதோ ஒரு காரணமாக தூண்டப்படுகிற பொழுது அவர் பாவத்தில் இருந்து தவிர்த்து கொள்வதற்கு அவருக்கு பொறுமை தேவைப்படுகிறது. இந்த பொறுமை இல்லை என்றால் அவர் அந்த பாவத்தை செய்து விடுவார். நாம் எல்லோரும் தவறுகள், பாவங்கள் செய்கின்றோம். ஏன்? எங்களிடத்திலே பொறுமை இல்லாதனால் நாங்கள் அந்த பாவத்தை செய்கின்றோம். மனோ இச்சைக்கு கட்டுப்படுகின்றோம். புறம் பேசுவதாக இருக்கலாம், கோல் சொல்வதாக இருக்கலாம், பொய் சொல்வதாக இருக்கலாம், பண்பாட்டு ரீதியாக இருக்கலாம், வேறு வேறு பாவங்களாக இருக்கலாம். ஒரு ஹராமான ஒன்றை பார்ப்பதாக இருக்கலாம், ஹராமான ஒன்றை கேட்பதாக இருக்கலாம், ஹராமான ஒன்றை பேசுவதாக இருக்கலாம். இவற்றை தவிர்த்து கொள்வதற்கு எங்களிடத்திலே ஒரு வகை பொறுமை தேவை. எனவே இது 3வது வகை பொறுமை. 3 வகை பொறுமைகளையும் இது உள்ளடக்கும். எனவே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு வெற்றியாளர்களுடைய பண்பு என்னவென்றால், இன்னொருவருக்கு அவர்கள் உபதேசம் செய்வார்கள், பொறுமை கொண்டு எடுத்து சொல்வார்கள். இங்கே அல்லாஹு தஆலா தவாசோ, ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள் என்று சொல்கிறான். சத்தியத்தையும் தான், பொறுமையும் தான். எனவே இது ஒரு மிக முக்கியமான முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. இந்த 2 பண்புகளும் இன்னொருவருக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம். கடைசியாக சொல்லப்பட்ட 2 பண்பு, மற்றவர்களை நாங்கள் அதன் மூலம் பூரணப்படுத்துகின்றோம். நாங்களும் பொறுமையாக இருந்து மற்றவர்களுக்கும் நாங்கள் சொல்கின்றோம். நாங்களும் சத்தியத்தை எடுத்து நடந்து, நாங்கள் சத்தியத்தை எடுத்து நடக்க வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து நடக்க வேண்டும்.
நல்ல விஷயங்களை கட்டளைகள் எடுத்து நடக்க வேண்டும், விளக்கல்களை தவிர்த்து நடக்கும். அதே இன்னொருவருக்கு நாங்கள் எடுத்து சொல்கின்றோம். அடுத்ததாக பொறுமை செய்கின்றோம். இந்த பொறுமை என்பது எங்களுக்கு 3 விடயங்களும் தேவை. முதலாவது ஈமான் கொள்வதிலே பொறுமை தேவை. ஈமான் கொண்டால் எங்களுக்கு பொறுமை தேவை. இந்த ஈமான்டே நாங்கள் உறுதியாக இருப்பதற்கு. ஈமான் என்பது எங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு அறிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஈமான் இருக்கிறது என்ற அர்த்தம். எனவே அறிவை கற்றுக்கொள்வதற்கு, இல்மை கற்றுக்கொள்வதற்கு பொறுமை தேவை. பொறுமை இல்லாத ஒருவர் இல்மை கற்றுக்கொள்ள முடியாது. இன்று நிறைய பேர் நாங்கள் பார்க்கின்றோம், மார்க்கத்தை படிப்பதே இல்லை. ஏன்? அவர்களிடத்தில் அந்த மார்க்கத்தை படிப்பதற்கான பொறுமை, சபர் அவர்களிடத்தில் இல்லை. அதற்கு பொறுமை தேவை. அதே போன்று அமல் செய்வதற்கு, சாலிஹான அமல் செய்வதற்கு, நல்லதை எடுத்து நடப்பதற்கு, பாவத்தை விடுவதற்கு பொறுமை தேவை. அதே போன்று தாவா செய்வதற்கு மிக முக்கியமாக பொறுமை தேவை. தாவாவில் நிறைய பிரச்சனைகள் வரும். எங்களை எல்லோரும் தாவா செய்கின்ற பொழுது, மற்றவர்கள் நல்லதை சொல்கிற பொழுது வரவேற்று எங்களுக்கு அவர்கள் வரவேற்பு தரமாட்டார்கள். பெரும்பாலும் அப்படி தருபவர்களும் இருப்பார்கள். ஆனால் பெரும்பாலும் என்ன செய்வார்கள்? எங்களை எதிர்ப்பார்கள். ஓ, சொல்ல வந்து விட்டார்கள் என்று அவர்கள் சலிப்படைவார்கள். இப்படியெல்லாம் நடக்கும். எனவே இப்படியாக நடக்கின்ற பொழுது எங்களுக்கு பொறுமை தேவைப்படும். எனவே அந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் நாம் ஒத்துழைக்க வேண்டும். இந்த பொறுமையை கொண்டு உபதேசம் செய்வதிலே, சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வதில்லை. எனவே பொறுமை என்பது எங்களுக்கு தேவைப்படுகிற பொழுது, இன்னொருவர் எங்களுக்கு அதை ஆறுதல் சொல்கிற பொழுது, எங்களுக்கு அதை கொண்டு உபதேசம் செய்கிற பொழுது எங்களுக்கு கூடுதல் ஆறுதலை தரும். இங்கே நாங்கள் அதை தெரிந்திருந்தாலும், அதே போன்று இன்னொருவருக்கு தேவைப்படுகின்ற பொழுது அவர் பொறுமையுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் தெரிந்திருந்தாலும் நாங்கள் அவரை வலுவூட்ட வேண்டிய, அவருக்கு இன்னும் ஆர்வமூட்ட வேண்டிய தேவை இருக்கும். எனவே இவ்வாறு பொறுமை என்பது நாங்கள் பொறுமை செய்வது மட்டுமல்ல, இன்னொருவருக்கும் நாங்கள் அவர்களுக்கு அந்த பொறுமை தேவைப்படுகிற பொழுது பொறுமை கொண்டு உபதேசம் செய்வது மிக முக்கியமான ஒரு பண்பு. அதன் மூலம் அவர்கள் உறுதியடைவார்கள், முஸ்லிம் சமூகம் பலமடையும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சூரா மிகச்சிறிய ஒரு சூரா ஆனாலும் இதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் மிக மிக முக்கியமானது. எனவே இந்த சூறாவிலே நிறைய பயன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லவ் ஃபக்கர அன்னாஸு குல்லுஹும் ஃபீ ஹாதிஹி ஸூரத்தி லகஃபத்ஹும். மனிதர்கள் அனைவரும் இந்த சூறாவை சிந்தித்தால் இது அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே உண்மையிலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அவன் வெற்றியடைய முடியும், எப்படி வாழ்ந்தால் அவன் நஷ்டமடைவான் என்பதை இந்த சூரா மிகச் சுருக்கமாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சூறாவை மிக அழகாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த சூரா 4 பண்புகளை உடையவர்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று சொல்கிறது. அதிலே முதல் பண்பு ஈமான், அதாவது இல்ம், அறிவை கற்றுக்கொள்வது. 2வது அமல் செய்வது. 3வது தஅவா செய்வது. 4வது பொறுமை செய்வது. இல்மை கற்றுக்கொள்வதற்கும் அமல் செய்வதற்கும் தஅவா செய்கின்ற விடயத்திலும் பொறுமை செய்வது. எனவே இந்த சூறாவிலிருந்து நாம் பெற வேண்டிய முக்கியமான ஒரு படிப்பினை தான் இந்த சூறா 4 படித்தரங்களை சொல்கிறது. அதிலே முதல் 2 படித்தரங்களின் மூலமாக ஒரு மனிதன் தன்னை பூர்த்தி செய்து கொள்வான், இல்மின் மூலமாகவும் அமலின் மூலமாகவும். 3வது 4வது படித்தரங்கள் மூலமாக தன்னையும் பூர்த்தி செய்வதோடு மற்றவர்களையும் அவன் அதன் மூலம் பூர்த்தி செய்கிறான். அதுதான் உண்மையான பூர்த்தி. எனவே இந்த 4 பண்புகளையும் ஒன்றாக யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். யார் இந்த 4 பண்புகளில் ஒரு பண்பை இழக்கின்றார்களோ அல்லது ஒரு பண்பில் அவர்களுக்கு குறைவு ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே நஷ்டம் ஏற்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதாவது இந்த உலக வாழ்க்கை அல்லாஹு தஆலா எங்களுக்கு காலமாக வைத்திருக்கின்றார். இந்த காலத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி இந்த 4 பண்புகளையும் எந்த அளவுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வெற்றி இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த சூறாவுடைய ஆரம்பத்திலேயே அதனால் தான் அல் அஸ்ர் என்கின்ற காலத்தின் மீது சத்தியம் செய்து காலத்துடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றான். காலத்துடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களுக்குத்தான் வெற்றி பெற முடியும், இல்லை என்றால் நஷ்டம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன சொன்னார்கள்? நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். 2 அருட்பாக்கியங்கள் அல்லாஹுடைய, அதிலே அதிகமான மனிதர்கள் நஷ்டமடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த 2ம் என்ன? ஒன்று அஸ்ஸிஹா,
உடல் ஆரோக்கியம், அடுத்ததாக ஓய்வு. எனவே நாங்கள் இந்த ஓய்வை காலத்தை சரியாக பயன்படுத்தாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகுவோம் என்பது இந்த சூரா எங்களுக்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக இருக்கிறது. ஒரு சலஃபிலே ஒருவர் கூறியதாக ஒரு கூற்று இருக்கிறது. அதாவது அவர் என்ன சொல்கிறார் என்றால், தஅல்லம்து மஅனா சூரத்துல் அஸ்ரி மின் பாயிஇத் தல்ஜ். சூரத்துல் அஸ்ருடைய கருத்தை நான் ஒரு பனிக்கட்டிகள் வியாபாரம் செய்யும் ஒருவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்கிறார். அதாவது எங்களுக்கு தெரியும், பனிக்கட்டி அது சும்மா வைத்து விட்டால் கரைந்து போய்விடும். இன்றைய காலத்திலே நாங்கள் அதனை ஃப்ரிட்ஜிலே பாதுகாக்கின்றோம். பாதுகாப்பதற்கான கருவிகள் இன்று இருக்கிறது. அன்றைய காலத்திலே பனிக்கட்டியாகியதற்கு பிறகு அதை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் கடினமானது. எனவே அது கரைந்து போய்விடும். அன்றைய காலத்திலே பனிக்கட்டி விற்கக்கூடிய ஒருவர் மக்களுக்கு மத்தியிலே என்ன சொல்லி அவர் வியாபாரம் செய்கிறார் என்றால், இர்ஹமு மன் யதூபு ரஅஸு மாலிஹ். தன்னுடைய மூலதனம் கரைந்து போகின்ற ஒருவருக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இர்ஹமு மன் யதூபு ரஅஸு மாலிஹ். தன்னுடைய மூலதனம் கரைந்து போகிற ஒருவருக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்று அவர் சொல்லிவிக்கின்றார். அதாவது நீங்கள் வாங்காவிட்டால் இந்த மூலதனம் கரைந்து போய்விடும். நான் இதற்காக பெற்ற, செலவழித்த, கஷ்டப்பட்ட, சிரமப்பட்ட எல்லாமே தண்ணீராக கரைந்து போய்விடும். எனவே அதுக்கு முன்னால் நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் என்பது அதனுடைய அர்த்தம். அப்போது இந்த மனிதர் சொல்கிறார், இந்த சலஃபுகளிலே உள்ள ஒரு மனிதர் சொல்கிறார், ஃபகுல்து ஹாதா மஅனா இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். நான் எனக்குள்ள என்ன சொல்லிக்கொண்டேன், இதுதான் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் என்பதற்குரிய அர்த்தம். மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்பதற்குரிய அர்த்தம். ஏன் தெரியுமா? யமுர்ரு பிஹில் அஸ்ர் ஃபயம்தி உம்ருஹ் வலா யக்தஸிப் ஃபஇதா ஹுவ ஹாசிர். காலம் அவரை தாண்டி செல்கிறது, கடந்து செல்கிறது, அவருடைய வாழ்நாட்கள் முடிந்து போகிறது. ஆனால் அவர் எதையுமே சம்பாதித்து கொள்ளவில்லை. இறுதியிலே அவர் நஷ்டவாளியாக மாறுகின்றார். எனவே காலம் எங்களை கடந்து செல்லும். நாங்கள் எதையும் அதற்குள் சம்பாதித்து கொள்ளவில்லை என்றால் நாங்கள் இந்த பனிக்கட்டி விற்று அதை யாருமே வாங்காமல் அவர் நஷ்டமடைந்ததைப் போல நஷ்டமடையக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை அவர் சொல்கிறார். இதன் மூலம் நான் சூரத்துல் அஸ்ருடைய கருத்தை புரிந்து கொண்டேன் என்கிறார். அதே போன்று ஒரு மனிதர் தான் விரும்புவதையும் தன்னுடைய சகோதரனுக்கும் அவர் விரும்ப வேண்டும். தான் நேர்வழி பெற்றதை போன்று, தான் அறிவை பெற்றதை போன்று, தான் அமல் செய்வதை போன்று ஏனைய தன்னுடைய சகோதரர்களும் அமல் செய்ய வேண்டும், அறிவை பெற வேண்டும், அவர்களும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதை விரும்ப வேண்டும் என்பதும் நாம் இதிலிருந்து பெறக்கூடிய பாடம். ஏனென்றால் வெறுமனே நாம் அறிவை படித்து நாம் எங்கள் அளவிலே அமல் செய்து விட்டால் போதாது, பிறருக்கும் நாங்கள் அதை தேவையானவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதும் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. அதே போன்று நாம் சமூகமாக பொறுமை விஷயத்திலே ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்க வேண்டும் என்பதும் இங்கே எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. அதே போன்று வதவாசு பில் ஹக், சத்தியத்திலே சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை ஒருவருக்கு உபதேசித்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த விடயத்தில் இன்னொரு விடயத்தையும் புரிந்து கொள்ளலாம். அதாவது சத்தியம் கஷ்டமானது, பாரமானது. ஏன்னா அதற்கு பிறகு சோதனைகள் இருக்கிறது. அதனால் அங்கே நாங்கள் ஒருவருக்கொருவர் அதிலே ஒத்துழைக்க வேண்டும். சத்தியத்தை எடுத்துச் சொல்வதிலே, சத்தியத்தை முன்வைப்பதிலே என்றால் தவாசி என்கின்ற அந்த வார்த்தை ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பதை, ஒருவருக்கொருவர் சம்பந்தப்படுவதை, அதாவது ஒருவருக்கொருவர் என்பது தமிழில் நாங்கள் பரஸ்பரம் என்று சொல்வோம். எனவே பரஸ்பரம் நாங்கள் இதிலே சம்பந்தப்பட வேண்டும். தாவாவிலே நாங்கள் ஒன்று சேர வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். பிறர் தாவா செய்கின்ற பொழுது போன்ற விடயங்களையும் நாங்கள் இதிலிருந்து உணரலாம். அதே போன்று எங்களுக்கு பொறுமை வாழ்க்கையிலே மிகவும் அவசியமானது. நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு, இல்மை கற்பதற்கு, அமல் செய்வதற்கு, தாவா செய்வதற்கு. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரிஹ். வெறுப்பான விடயங்களை கொண்டு, கஷ்டமான விடயங்களை கொண்டு சொர்க்கம் சூழப்பட்டிருக்கிறது. எனவே சொர்க்கத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்றால் சற்று சிரமப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், பொறுமை செய்ய வேண்டும். அதே போன்று வஹுஃபத்தில் நாரு பிஷ்ஷஹவாத், நரகம் இச்சைகளை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது. எனவே மனோ இச்சையின் அடிப்படையிலே எங்களுடைய ஆசைகளை மனம் போன போக்கிலே நாங்கள் நிறைவேற்றி
இந்த காலத்தை கழித்தோமேயானால் ஆசைகளின் மூலமாகத்தான் நரகம் சூழப்பட்டிருக்கிறது. எங்களால் பொறுமை செய்ய முடியவில்லை, அறிவை கற்பதிலே அமல் செய்வதிலே பொறுமை செய்ய முடியவில்லை, மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதிலே நாங்கள் பொறுமை செய்யாதவர்களாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ் அந்த நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். நரகம் இவ்வாறான ஆசைகளை கொண்டுதான் சூழப்பட்டிருக்கிறது. இது சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இன்னொரு விடயத்தை இங்கே சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர், ஹக்கையும் சபரையும் பக்கத்திலே கொண்டு வந்திருக்கின்றான், நெருக்கமாக ஒன்று சேர்த்திருக்கின்றான். ஹக்கின் மூலமாக நாங்கள் ஷுபுஹாத், சந்தேகங்களை, மார்க்கத்திலே ஈமானிலே ஏற்படக்கூடிய சந்தேகங்களை, ஷைத்தான் உருவாக்குகின்ற ஊகங்களை நாங்கள் தடுத்து கொள்ள முடியும். சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டால், இல்மை நாங்கள் படித்தால் என்ன நடக்கும்? எங்களுக்கு பிழையான தவறான கொள்கைகள், கருத்துக்கள், ஈமானுக்கு முரணான விடயங்களை நாங்கள் தடுத்து கொள்ள முடியும். அதிலிருந்து எங்களை அது பாதுகாக்கும். அதே போன்று சபுர், இதன் மூலம் நாங்கள் எதை தடுத்து கொள்ளலாம்? ஷஹவாத், இச்சைகள், ஆசைகள், இவைகளை தடுத்து கொள்ளலாம். நாங்கள் பாவம் செய்வதற்கு எது காரணம்? ஷஹவாத், ஆசைகள். ஷைத்தான் எங்களுடைய ஆசைகளை தூண்டுகின்றான். எங்களுடைய மனம் எங்களுடைய ஆசைகளை தூண்டுகின்றது. அதனால் மனிதன் பாவம் செய்கிறான். எனவே அதற்கு எங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? ஷஹவாத்தை தடுத்து கொள்வதற்கு சபர், பொறுமை தேவைப்படுகிறது. நல்ல அமல்களில் ஈடுபடுவதற்கு, பாவத்தில் இருந்து தவிர்த்து கொள்வதற்கு பொறுமை தேவைப்படுகிறது. அதே போன்று ஷுபஹாத், ஷைத்தான் உருவாக்குகின்ற சந்தேகங்கள், ஈமானிய பலவீனங்களை தடுத்து கொள்வதற்கு எங்களுக்கு என்ன தேவை? ஹக், சத்தியம் தேவை. எனவே இந்த இரண்டையும் அல்லாஹ் இங்கே ஒன்று சேர்த்திருக்கான். அதே போன்று சூரத்து சஜ்தாவுடைய 24வது ஆயாவிலும் அல்லாஹ் அதனை ஒன்று சேர்த்திருக்கின்றான். எப்படி சொல்கிறான்? வஜஅல்னா மின்ஹும் அஇம்மத்தன், அவர்களிலிருந்து நாங்கள் தலைவர்களை உருவாக்கினோம். பனு இஸ்ரவேலர்களே, யஹ்தூன பி அம்ரினா, அவர்கள் எங்களுடைய காரியத்தை கொண்டு நேர்வழி பெறக்கூடியவர்களாக அல்ல நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்போது? எனவே இங்கே அல்லாஹு தாலா அறிஞர்களை சொல்கின்றான். அந்த அறிஞர்களுடைய பண்பு என்ன என்பதையும் சொல்கின்றான். மார்க்கத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள் எப்படி இருந்தார்கள்? லம்மா சபரு, எப்போது நாங்கள் அவர்களை ஐம்மா, அறிஞர்களாக பின்பற்றப்படுகின்றவர்களாக ஆக்கினோம். லம்மா சபரு, அவர்கள் பொறுமை செய்த பொழுது. வகானூ பி ஆயாத்தினா யூகினூன், அவர்கள் எங்களுடைய வசனங்களை, ஆயாக்களை, அத்தாட்சிகளை உறுதியாக நம்புகின்ற பொழுது. ஏன்னா இங்கே ரெண்டு விடயம் சொல்லப்படுது. ஒன்று சபரு, அவர்கள் பொறுமை செய்தார். சபர் அவர்களிடத்தில் இருந்தது. அதே போன்று யகீன் அவர்களிடத்திலே இருந்தது. யகீன் என்பது ஹக், சத்தியத்தை தெளிவாக சந்தேகமற புரிவதுதான் யகீன். ஏன்னா அவர்களிடத்திலே ஹக் இருந்தது, யகீன் இருந்தது, சத்தியத்தை சரியாக புரிந்திருந்தார்கள். இரண்டாவது, அவர்கள் பொறுமையுள்ளவர்களாக இருந்தார்கள். பாவத்திலிருந்து தங்களை சுஹவாத்திலிருந்து காத்துக்கொள்கிற பொறுமை அவர்களிடத்தில் இருக்கிறது. சுபஹாத்திலிருந்து தங்களை தற்காத்துக்கொள்ளும் யகீன், ஹக் அவர்களிடத்திலே இருக்கிறது. இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு விடயத்தை சுட்டி காட்டுகின்றார்கள். அதனுடைய சுருக்கத்தை நாங்கள் பார்ப்போம். அதாவது கட்டாயமாக ஹக்கை கொண்டும் சப்ரை கொண்டும் ஒருவருக்கொருவர் நாம் உபதேசித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஃபசாதிலே உள்ளவர்கள், அதாவது மோசமான பாவிகளாக செயல்படக்கூடியவர்கள், அதே போன்று அஹ்லுல் பிதாத்வாதிகள், பிழையான கருத்துக்களிலே, பிழையான கொள்கைகளிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டிலே பொறுமையாக இருக்கிறார்கள். அதே போன்று அவர்கள் ஒருவருக்கொருவர் அதிலே அவர்கள் ஒத்துழைத்துக் கொள்கின்றார்கள். அவர்களுடைய அந்த பிழையான விடயத்திலே பொறுமை செய்கின்றார்கள். மக்கா முஷ்ரிக்களை பற்றி கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனிலே? அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டார்? அனிம்ஷு வஸ்பிரு அலா ஆலிஹதிக்கும், உங்களுடைய கடவுள்கள் விடயத்திலே, அதாவது அதை வணங்குகின்ற விடயத்திலே நீங்கள் வணங்குகின்றவற்றை பொறுமை செய்யுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்னஹாதா லஷைஉன் யுராத். எனவே இங்கே இந்த ஆயாவிலே அந்த அவர்கள் கூட அவர்களுடைய பாத்திலே பொறுமை செய்தார்கள். ஒருவருக்கொருவர் அதிலே ஒத்துழைத்து கொண்டார்கள். எனவே வெறுமனே நாங்கள் சத்தியத்திலே மாத்திரம் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பது போதாது. இமாம் தமீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், சத்தியத்திலே மாத்திரம் சிலர் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பார்கள். எப்படியானவர்களைப் போல? நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம்
என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹுடைய விஷயத்திலே அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டால் இந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா சூரா குர்ஆனில் சுட்டிக்காட்டி இருக்கின்றான். என்ன செய்வார்கள்? மனிதர்களுடைய சோதனையை எப்படி மாற்றிவிடுவார்கள்? கஅதாபில், அல்லாஹ்வுடைய அதாபை போன்று ஆக்கிவிடுவார்கள். அதாவது மனிதர்களால் அவர்களுக்கு சோதனை வருகின்ற பொழுது அது ஏதோ அதாபு வந்த மாதிரி அதிலிருந்து விரண்டோடுவதற்கு பார்ப்பார்கள். அதே போன்று சிலர் அல்லாஹுவை ஒரு ஓரத்திலே வணங்கி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நலவு வந்தால் அதிலே இருந்து சந்தோஷப்படுவார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சோதனை வருகிற பொழுது கலப அலா வஜிஹி, முகங்குப்புற திரும்பி விடுவார்கள். ஹஸர துனியா வல் ஆஹிரா, உலகத்தையும் இழந்து மறுமையும் இழப்பார்கள். இப்படியானவர்களும் இருக்கிறார்கள். எனவே வெறுமனே ஹக்கிலே ஒத்துழைப்பது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து சபர் செய்வதிலும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அதே போன்று சபரிலே மாத்திரம் ஹக்கை விட்டுவிட்டு சபரிலே மாத்திரம் ஒத்துழைப்பதும் கூடாது. பொறுமை தேவைப்படுகிற நேரத்திலே நாங்கள் ஒத்துழைக்கின்றோம். ஆனால் ஹக்கு விஷயத்திலே நாங்கள் சத்தியத்தை சொல்கிற விடயத்திலே ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து கொள்ளாமல் இருந்தால் அதுவும் பிழையானது, அதுவும் எங்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வந்து தரக்கூடியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இன்னொரு விடயத்தை சுட்டி காட்டுகின்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே மனிதன் எப்படி அவனுடைய இயல்பு தன்மை பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்கின்றான். இங்கே இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் என்று சொல்கிறான். மனிதன் நஷ்டத்தின் உள்ளே இருக்கிறான். அதேபோல் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்பை மறுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். வ இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ, மனிதன் பதட்டப்படக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். கல்லா இன்னல் இன்சான லயத்கா, வாரல்ல நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கின்றான். அர்ரஆஹு இஸ்தக்னா, தனக்கு எல்லாமே இருக்கிறது, தான் நிறைவு பெற்றிருக்கிறேன் என்று அவன் தன்னை பார்க்கின்ற பொழுது அவன் வரம்பு மீறுகிறான். இன்னல் இன்சான லதலூமுன் கஃபார், நிச்சயமாக மனிதன் அநியாயக்காரனாகவும் நிராகரிப்பவனாகவும் இருக்கின்றான். வஹமலஹல் இன்சானு இன்னஹு கான தலூமன் ஜஹூலா, மனிதன் அதனை சுமந்து கொண்டான மானிதத்தை அவன் அநியாயக்காரனாகவும் அறிவற்றவனாகவும் இருக்கின்றான் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய விடயங்களை சொல்கின்றான். இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதுதான் மனிதனுடைய பொதுவான அவனளவிலே அவனிடத்தில் இருக்கக்கூடிய விடயம். ஆனால் இந்த பண்புகளிலிருந்து அவன் வெளியே போக வேண்டுமென்றால் அதற்கு அவனுடைய ரப்புடைய தௌஃபீக், அருள் அவனுக்கு தேவை. எனவே அதன் மூலமாகத்தான் தன்னுடைய ரப்புடைய அருட்பாக்கியத்தினால், தௌஃபீக்கினால், அருட்கொடையினால் தான் அவனிடம் இருக்கக்கூடிய இவ்வாறான பண்புகளிலிருந்து வெளியே போக முடியும். எனவே எங்களிடத்திலே ஒரு நல்ல பண்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அது அல்லாஹு தஆலா எங்களுக்கு கொடுத்தது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று பிகாய் என்கின்ற ஒரு அறிஞர் இருக்கிறார். அவர் நதுமுத்துரார் என்கின்ற அவருடைய இந்த ஒரு நூலிலே என்ன சொல்கிறார் என்றால், வதவாசு பில் ஹக் வதவாசு பிஸ் சபர் என்ற இந்த தவாசு என்ற வார்த்தை, வசியா என்ற இந்த வார்த்தை, தவாசு என்பது வசியா, வசியா என்கின்ற இந்த வார்த்தை இங்கே பிரயோகிக்கப்பட்டிருப்பது நன்மையை ஏவி தீமையை தடுப்பதிலே மென்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. மென்மையாக நளினமாக அதனை சொல்ல வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய விதத்திலே இந்த அரபி மொழியுடைய இந்த வசியா என்ற வார்த்தை பிரயோகம் அதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். அதே போன்று நாம் இன்னொரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பெரும்பாலான மனிதர்கள் நஷ்டவாளிகள் என்று இந்த சூரா எங்களுக்கு சொல்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா மனிதன் என்று பொதுவாக சொல்லியிருக்கின்றான். விதிவிலக்கு செய்தவர்கள் குறைவானவர்கள், 4 பண்புகளை உடையவர்கள். அதே போன்று அதை சத்தியம் செய்து வேறு அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கின்றான். இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக நாம் ஏற்கனவே சொன்னது போன்று இன்ன என்ற வார்த்தை, அதே போன்று லஃபி ஹுஸ்ர் என்பதிலே இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா இதை உணர்த்தியிருப்பது என்னவென்றால் எங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக இந்த நிலை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டும். இந்த பெரும்பாலான மனிதர்களிலே நாமும் ஒருவராக இருந்து விடுவோம் என்பதை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை தஃசீர் கலை அறிஞர்கள் பலர் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். எனவே மனிதர்கள் இரண்டு பிரிவினர்கள் தான். ஒன்று வெற்றியாளர்கள், இன்னொன்று நஷ்டமடைய கூடியவர்கள். எனவே வெற்றியாளர்களுடைய
பண்புகளை கொள்ளாதவர்கள் அனைவருமே நஷ்டமடைந்தவர்கள். எனவே அல்லாஹு தாலா சிலரை அங்கே விதிவிலக்கு செய்திருப்பது அவர்கள் நஷ்டமடையாமல் இருந்ததற்கான காரணத்தை அது தெளிவுபடுத்துகிறது. அந்த 4 காரணங்களும் தான் அவர்கள் நஷ்டமடையாதவர்கள் இருப்பதற்கான காரணம் என்பதை எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இந்த சூரா இருக்கிறது. அதே போன்று இந்த உம்மத்துடைய மிக விசேடமான ஒரு பண்புதான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய உம்மாவாக இந்த உம்மா இருக்கிறது. இது எல்லா உம்மத்திலும் இருந்தாலும் இந்த உம்மத்துக்கு அதில் விசேஷத்துவம் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு முஸ்லீமும் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும், நன்மையிலே ஒத்துழைக்க வேண்டும், தீமையிலே ஒத்துழைக்க கூடாது என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. குந்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் சிறந்த உம்மத்தாக இருக்கிறீர்கள். உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்காக வெளிப்படுத்தப்பட்ட உம்மத்துக்கள். இவ்வளவு காலம் வந்த உம்மத்துக்கள் எல்லாம் சிறந்த உம்மத் இந்த இறுதி உம்மத். ஏன் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள். வதன்ஹவுன அனில் முன்கர், பாவத்தை தடுக்கின்றீர்கள். வதுமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்றீர்கள். எனவே இந்த பண்புகள் இருந்தால்தான் சிறந்த உம்மத்திலே ஒருவராக நீங்கள் விளங்க முடியும். இது பொதுவாக எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அதல்லாமல் உம்மத்திலே விசேடமாக இந்த உம்மாவிலே ஒரு கூட்டம் மார்க்கத்தை கற்று அதை பிரச்சாரம் செய்வதற்கு, மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு தாலா வேறு இடங்களில் எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறான். அதே நேரத்தில் இந்த தாவா பணியை நாம் செய்யாவிட்டால் அல்லாஹுடைய லானத்துக்கு, சாபத்துக்கு நாங்கள் ஆளாக வேண்டி வரும். பனு இஸ்ரவேலர்கள் இவ்வாறு தான் ஆளானார்கள் என்பதையும் அல்லாஹு தாலா சூரத்துல் மாயிதாவுடைய 78-79 ஆயாக்களிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றான். அவர்கள் லானத் செய்யப்பட்டார்கள். நல்லதின கஃபரும் பனி இஸ்ராயில் அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மரியம், தாவூத் நபியுடைய அதே போன்று ஈசா நபியுடைய நாவினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். தாலிக பிமா அஸவ், அவர்கள் அதுக்கு காரணம் அவர்கள் பாவம் செய்தார்கள். வ கானூ யஅ்ததூன், அவர்கள் வரம்பு மீறினார்கள். கானூ லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூ, அவர்கள் செய்து கொண்டிருந்த தீமையை அவர்கள் ஒருவருக்கொருவர் தடுத்து கொள்ளவில்லை என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு இரவும் பகலும் எம்மை தாண்டி செல்கிற பொழுது, காலம் எங்களை கடந்து செல்கின்ற பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டியது இந்த 4 பண்புகளில் எதை நாங்கள் எங்களுக்குள் அதிகரித்து கொண்டிருக்கிறோம். இல்மை கற்றுக்கொண்டு ஈமானை அதிகரித்தோமா? சாலிஹான அமல்களிலே நாங்கள் இன்று கூடுதலாக செய்திருக்கிறோமா? அதே போன்று மற்றவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்வதிலே நாங்கள் ஒத்துழைத்திருக்கின்றோமா? அதே போன்று பொறுமை செய்வதிலே நாங்கள் மற்றவர்களுக்கு ஒத்துழைத்திருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து, நாங்கள் எந்த அளவுக்கு நஷ்டமடைந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு வெற்றி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சுய விசாரணை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்னொரு விடயம் என்னவென்றால், பொறுமையை பொறுத்தவரையிலே பொறுமை என்பது, அதற்கு நாங்கள் பொறுமை செய்வதற்கு நன்மை கிடைக்க வேண்டுமென எல்லோரும் பொறுமை செய்கின்றார்கள். துன்பங்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது பொறுமை செய்வதை பொறுத்தவரையிலே எல்லோரும், முஸ்லீமாக இருக்கலாம், காபிராக இருக்கலாம், புத்தி உள்ள ஒவ்வொருவரும் பொறுமை செய்துதான் இருக்கிறார்கள். அவர்கள் பொறுமையை இழந்தால் அவர்களுக்கு இம்மையிலே நஷ்டம் இருக்கிறது என்பது புத்தியுள்ள ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆனால் இதற்கு எங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பொறுமைக்கு நன்மையை அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்க்க வேண்டும். வெறுமனே ஒரு காபிர் பொறுமை செய்வதை போன்று நாம் பொறுமை செய்யக்கூடாது. நாங்கள் இந்த பொறுமைக்கு அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்க்க வேண்டும். அது எங்களுடைய பொறுமையிலே எங்களுக்கு இன்னும் உறுதியாக இருப்பதற்கு எங்களுக்கு தூண்டக்கூடியதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு என்ன சொல்ல சொன்னார்கள்? அந்த மகளுடைய பிள்ளை மரணித்த பொழுது, முர்ஹா ஃபல் தஸ்பிர், அவருக்கு ஏவுங்கள், நீங்கள் பொறுமை செய்யுமாறும், வல் தஹ்தசிப், நன்மையை எதிர்பார்க்குமாறும், நன்மையை நாடுமாறும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். எனவே பொறுமை செய்பவர்களுக்கு கூலி இருக்கிறது என்றெல்லாம் வருவது, அல்லாஹுக்காக அந்த பொறுமை இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், பலா இன் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் பொறுமை செய்து தக்வாவோடு நடந்தால், வ இன் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் பொறுமை செய்து தக்வாவோடு நடந்தால். இவ்வாறு அல்லாஹு தாலா வெறுமனே பொறுமை சொல்லாமல் ஈமானோடு தக்வாவோடு பொறுமை இணைத்து சொல்லியிருப்பதனால், ஒரு இடத்துல இதே போன்றதென்றால், ஒரு இடத்துல உடல் பலம் இருக்கிறது, ஆனால் அவரிடத்துல ஈமான் இல்லை என்றால் அந்த உடல் பலத்தினால் பயனில்லை. ஆனால் ஒரு இடத்துல உடல் பலம் இருக்கிறது, அவரிடத்துல ஈமானம் இருக்கிறது என்றால் அங்கே அந்த உடல் பலம் அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போன்று ஒரு இடத்திலே சபர் இருக்கிறது, ஆனால் அங்கே அவரிடத்திலே அதோடு தக்குவா ஈமான் இருக்கின்ற பொழுதுதான் அந்த சபர்
அவருக்கு மறுமையிலே பயனுள்ளதாக, நன்மை தரக்கூடியதாக இருக்கும். எனவே இதனோடு நாங்கள் முடித்துக்கொள்வோம். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஹ்தினா லிமா துஹிப்பு வதர்தா. وفقنا لما تحب وترضى.